ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கமெண்டில், ப்ரோ உங்கள் கப்பி ஃப்ரைஸுக்கு வந்து நீங்கள் என்ன ப்ரோ ஃபுட்டு கொடுக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறேன். இதை நானே வீட்டில் ஓனாக க்ரியேட் பண்ணது, உருவாக்குனது. இதுதான் நான் வந்து என் கப்பி ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃப்ரைஸுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து நான் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு தெரில, ஏன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரில. இது வந்து நான் எப்படி வந்து ஃபீட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம கப்பி ஃப்ரைஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுவோம். இன்றைக்கி டே 31 தான். இதை இவ்வளோண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமான ஃபுட்டு. இது மாதிரி கிளாஸ் இன்னும் கொஞ்சம் வேணால் எடுத்துக்கிடுவோம். ஏன்னா ஃப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்து அக்வாரியம் வாட்டர் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கலக்கிக்கிடணும், ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கலக்கி முடிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலக்கி எடுத்துக்கணும். இப்போ இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரைஸுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். வாங்க, ஸ்பூனை சேர்த்து எடுத்துக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்துகிட்டு நேராக நம்ம ஃப்ரைஸ் டேங்குக்கு வந்து போவோம். இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக ஃப்ரைஸ் இருக்குது. உங்களுக்கு இருக்கிறது தெரியுதான்னு தெரில, அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்குது எல்லா ஃப்ரைஸும். இப்போ இருங்க, இதை லைட்டாக நம்ம கலக்கிக்கிடுவோம் தண்ணியை. இதுவும் சிம்பிளாக நான் வந்து ஒன்று செய்வேன், அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இதில் நான் என்ன செஞ்சிருவேன்னா, வரிசை அப்படி சுற்றி ஊற்றி விட்ருவேன் தண்ணியை. எந்த சைடு வந்து கப்பி ஃபிஷ்ஷஸ் ஃப்ரைஸ் நின்னாலும் அப்புறமா லைட்டாக தண்ணி எடுத்து கலக்கிட்டு உள்ளே ஊற்றி விட்ருவேன். இப்போ வந்து இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரைஸ் வர ஆரம்பிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு. என்ன பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ரைஸு தான். நிறைய ஃப்ரைஸ் வந்து ரெடியாக உடனடியாக சாப்பிட வரும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட வர ஆரம்பிச்சிட்டுங்க. எங்கே ஃப்ரைஸ்னாலும் நான் இதை ஊற்றின உடனே இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரைஸ் அடியில் நிற்கிதுன்ட்டு. ஃபுல்லாகவே சாப்பிட உடனடியாக வந்துடும். பலூன் மாலி ஃப்ரைஸ்லாம் வந்துட்டு இதுமாதிரி உடனே வந்து ஃப்ரைஸ் எல்லாமே இது வந்து சாப்பிட வந்துடும். இது வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து ஃபீட் பண்ணுறேன் இந்த ஃபுட்டு. இது க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னு தெரில. நான் டே 1லேருந்தே இந்த ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எப்படி க்ரோத் இருக்குன்னு தெரில. நான் வந்து க்ரோத்தை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கப்பி ஃபிஷ்க்கு என்ன ஃபுட்டு ஃபீட் பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ இப்போ முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.